எல்லாருக்குமே உருளைக்கிழங்க பிடிக்காம இருக்காது. பெரும்பாலான பேர் உருளைக்கிழங்க வறுத்தோ இல்ல ஏதாவது ஒரு விதத்துல அது உணவுல கண்டிப்பா சேர்த்து சாப்பிடுவாங்க. ஆனா உருளைக்கிழங்க பச்சையா அரைச்சு அதை சாறு எடுத்து குடிக்கிறதுனால எவ்வளவு நன்மைகள் கிடைக்கும்ன்ற விஷயம் உங்களுக்கு தெரியுமா? சோ வாங்க இந்த வீடியோ மூலமா உருளைக்கிழங்கு சாரை பச்சையா குடிக்கிறதுனால நம்ம உடல்ல என்ன நன்மைகள் ஏற்படுதுன்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். முதல்ல நம்ம பார்க்க போறது ஆர்த்ரைட்டிஸ்னால உண்டாகிற மூட்டு இணைப்புகள்ல வலி, அப்புறமா கழுத்து தோள்பட்டையில உண்டாகிற வலிகளை குறைக்கிறதுக்கு இந்த உருளைக்கிழங்கு சாறு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குமாங்க. குறிப்பா குளிர்காலத்துலதான் மூட்டு அப்புறமா எலும்புகள்ல வலிகள் ஜாஸ்தியா ஏற்படும். சோ அந்த சமயங்கள்ல இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம உடல்ல அதிகமான அமிலத்தன்மை இருந்துச்சுன்னா நுண்கிருமிகள் சீக்கிரமாவே உருவாகும். அந்த சூழ்நிலையில இருக்கும் போது நம்ம உடல்ல நோய்கள் பரவறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குங்க. சோ உருளைக்கிழங்கு சாரை பச்சையா குடிக்கும் போது அமிலத்தன்மை குறைஞ்சு இதனால உண்டாகிற தொற்றுக்கள் அப்புறமா நோய்களையும் தடுக்க முடியும். உங்களுக்கு சரும பிரச்சனை இருக்கா, இல்ல அலர்ஜினால தேமல் பட இந்த மாதிரி பிரச்சனைகள் உருவாகுதா? இதுக்கு உருளைக்கிழங்கு சாரை தினமும் தடவி வந்தாலே போதும். இந்த சரும பிரச்சனைகளை சீக்கிரமா குணப்படுத்தும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வாத ரோகம், அதாவது யூரிக் அமிலம் சில பிரச்சனைகளால உப்பா நம்ம மூட்டுகளோட இணைப்புகள்ல தங்கி அது வலியை உண்டாக்கும். குறிப்பா கால் கட்டை விரல்கள்ல உண்டாகிற இந்த பிரச்சனைக்கு ஒரு நல்ல தீர்வே இந்த உருளைக்கிழங்கு சாறுதாங்க. இது யூரிக் அமிலத்தை நல்லா வெளியேற்றி நம்மளோட சிறுநீரகத்தையும் நல்லா கிளீனா வச்சிருக்கும். சோ காலை மாலைன்னு 2 வேளை இந்த சாரை குடிச்சாலே போதும். நம்ம உடல்ல தங்குற நச்சுக்கள் மோசமான எதிர்மறை விளைவுகளை நமக்கு கொடுக்கும். சோ அதை ஈஸியான முறையில வெளியேற்றணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள்ங்க. உருளைக்கிழங்கு சாரை தினமும் குடிச்சு பாருங்க. இந்த சாரை நீங்க எப்படி தயாரிக்கணும்னு பாத்தீங்கன்னா, ஒரு மீடியமா இருக்க உருளைக்கிழங்கை எடுத்து அதை நல்லா வாஷ் பண்ணி சின்ன சின்ன துண்டுகளா கட் பண்ணிக்கோங்க. அதோட 1 கப் நீரை சேர்த்து நல்லா அரைச்சுக்கோங்க. அப்புறமா அதை வடிகட்டி குடிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு உடல்ல பொட்டாசியம் அளவு அதிகமா இருந்தாலோ இல்ல குறைவா இருந்தாலோ ஒரு டைம் டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இந்த சாரை எடுத்துக்கோங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், உருளைக்கிழங்கை இவ்வளோ நாள் உங்கள் உணவில் வறுத்தோ இல்லை பொரியலாவோ செஞ்சு சாப்பிட்ருப்பீங்க. ஆனால் இந்த முறையை யாரும் ஃபாலோ பண்ணியிருக்க மாட்டீங்க. ஸோ இந்த முறையை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி பாருங்கள். மீண்டும் ஒரு பயனுள்ள ஹெல்த் டிப்ஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன்.